என்னடா இது பச்சையாக எண்ணெயில் போடுறேன்னு தானே பார்க்குறீங்க. இதை வச்சு இப்படிலாம் பண்ணலாமா, அதுவும் டேஸ்ட்டானு யோசிப்பீங்க. அட ஆமாங்க, பச்சை பட்டாணி வடை தான். பட்டாணி சீசனில் நிறைய சீப்பாக கிடைக்கும். வாங்கிட்டு குருமா மட்டும் வச்சுட்டு மீதி என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி வடையும் ட்ரை பண்ணி பாருங்கள். பச்சை பட்டாணி வடை பண்ணுறதுக்கு ஜாரில் 1 கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான பட்டாணி சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம், 3 துண்டு இஞ்சி, காரத்துக்கு 2 பச்சை மிளகாய், அதோட உப்பையும் சேர்த்துட்டு 1-2 அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி இதை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு 2 ஸ்பூன் கடலை மாவு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, கட் பண்ண கொத்தமல்லி, கொஞ்சமாக உப்பும் சேர்த்துட்டு கட் பண்ண கருவேப்பிலையும் சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதில் கொஞ்சமாக எடுத்து உருட்டி தட்டிட்டு சூடான எண்ணெயில் சேர்த்து வேக வச்சுக்கலாம். ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கணும். நல்லா வேக வச்சுக்கலாம். அவ்வளோதான், அருமையான டேஸ்ட்டில் பச்சை பட்டாணி வடை ரெடி. டயட்டில் இருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணி சாப்பிட வேணாம்னு நினச்சிங்கன்னா இதை கட்லெட் மாதிரி உருட்டிட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணியும் சாப்பிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.